இந்த சம்மருக்கு சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா? 2 வாழைப்பழம் இதை தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரீஸ் பண்ணிவிடுவோம். நான் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணினேன். குறைஞ்சது 2 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணலாம். அப்புறம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு அது கூட 2 மெட்ஜூல் டேட்ஸ் அதை கொட்டை எடுத்து சேர்த்துடலாம். நார்மல் டேட்ஸாக இருந்தால் பாலில் ஊற வச்சு சேருங்க. கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறேன். ஒரு தடவை பீட் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் பாலையும் சேர்த்து நல்லா நைஸ் டெக்ஸ்சராக பண்ணி கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். இதை மறுபடியும் அந்த பாத்திரத்துக்கே மாற்றிட்டு மேலே டாப்பிங்ஸ்க்கு கேஷ்யூ அண்ட் வால்நட் சேர்க்குறேன். பாதாமும் சேர்க்கலாம், இல்லைனா சாக்லேட் சிப்ஸ் சேர்க்கலாம். மறுபடியும் 2 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு எடுங்க. இந்த குழிக்கரண்டியில் எடுத்தால் அழகாக வந்துடும். இதை கிண்ணத்தில் போட்டு அப்படியே பரிமாறிட வேண்டியதுதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனால கண்டிப்பாக ஹெல்தி, நேச்சுரல் ஸ்வீட்னர் வேறு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி வீவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.